இயேசு கிறிஸ்து அதிகாரம் உடையவராய் போதிக்கிறார். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்தபோது அவர் வேதபாரகரைப் போல் போதியாமல் அதிகாரம் உடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்துவின் போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். தாங்கள் எல்லோருமே பரலோகத்திற்கு போய்விடலாம் என்று இதுவரையிலும் ஜனங்கள் கற்பனை பண்ணிக்கொண்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் போதகத்தை கேட்டபொழுது ஒவ்வொருவரும் தங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்த்தார்கள். ஜனங்கள் மத்தியில் பிரபல்யமாக இருந்தவர்கள் கூட தங்களுடைய உள்ளத்தை ஆராய்ந்து பார்த்து தாங்கள் பரலோகத்திற்கு போக தகுதியுள்ளவர்கள் என்பதை புரிந்து கொண்டார்கள். ஆகையினால் ஜனங்களுக்குள்ளே இயேசுவின் போதகத்தை குறித்து மிகுந்த ஆச்சரியம் உண்டாயிற்று. ஒருவர் நன்றாக பிரசங்கம் பண்ணினால் அந்த பிரசங்கத்தை குறித்து நாம் ஆச்சரியப்படுவோம். நல்ல பிரசங்கம் என்று பாராட்டுவோம். பிரசங்கம் எப்படி இருந்தது என்பது முக்கியமல்ல. பிரசங்க செய்தி நமது உள்ளத்திற்குள் சென்று நமது இருதயத்தில் மாற்றம் உண்டாக்கிற்றா என்பதே முக்கியம். பிரசங்கத்தை கேட்டு ஆச்சரியப்பட்டுவிட்டு தங்கள் உள்ளத்தில் மனம் திரும்பாமல் போகிறவர்கள் ஏராளமானோர் உள்ளனர். இவர்கள் பிரசங்கத்தை கேட்கும்போது அவிசுவாசிகளாகத்தான் இருக்கிறார்கள். பிரசங்கத்தை கேட்ட பின்பும் அவிசுவாசிகளாகவே அந்த இடத்தை விட்டு கடந்து செல்கிறார்கள். இவர்களைப் போலத்தான் இயேசு கிறிஸ்துவின் போதகத்தை கேட்ட ஜனங்களும் அதை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஆனால் தங்கள் உள்ளத்தில் பரிசுத்தமாக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்து வேதபாரகரைப் போல் போதியாமல் அதிகாரம் உடையவராய் அவர்களுக்கு போதித்தார். வேதபாரகர்கள் போதிக்கும் போது அதிகாரம் உடையவர்களாக போதிக்க மாட்டார்கள். இவர்களுடைய போதகத்திற்கும் ஜீவியத்திற்கும் சம்பந்தம் இராது. தாங்கள் போதிக்கிறபடி ஜீவிக்க மாட்டார்கள். ஆகையினால் இவர்களுடைய போதக வார்த்தைகள் இருதயத்தில் இருந்து வராமல் உதடுகளில் இருந்து வருகிறது. பள்ளிக்கூடத்தில் படிக்கும் மாணவன் ஒரு பாடத்தை மனப்பாடமாக ஒப்பிப்பது போல வேத பாரகர்கள் வேத வாக்கியங்களை ஒப்பிப்பார்கள். இயேசு கிறிஸ்துவோ அதிகாரம் உள்ளவராக போதித்தார். ஒரு நியாயாதிபதி தன்னுடைய நீதியான நியாய தீர்ப்பை தனக்கு கொடுக்கப்பட்டுள்ள அதிகாரத்தின் பிரகாரம் அறிவிப்பது போல இயேசு கிறிஸ்து அதிகாரம் உள்ளவராக போதகம் பண்ணினார். இயேசுவின் வார்த்தைகள் கட்டளைகளாக இருந்தது. அவருடைய போதகம் நியாய பிரமாணமாக இருந்தது. மலை பிரசங்கத்தில் இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணிய போது அங்கு வேத பாரகர்களும் இருந்தார்கள். இயேசுவின் போதகத்திற்கும் வேத பாரகர்களின் போதகத்திற்கும் ஏராளமான வித்தியாசம் இருப்பதை அங்கு கூடியிருக்கும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். இயேசுவின் வார்த்தையில் வல்லமை இருக்கிறது, வெளிச்சம் உண்டாக கடவது என்று அவர் கூறிய உடனே அங்கு வெளிச்சம் உண்டாயிற்று.